பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் கிட்ட வந்த கோமதி, இங்க பாருடா சரவணா, இத்தனை வருஷமா உன்னுடைய அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டிருக்க, உன் வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கு. இந்த முறையும் உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டினா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ குழந்தைக்காகவாது மயிலவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன், அம்மா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அதை நீங்க எனக்காக செய்றீங்களா? அதை செஞ்சுட்டேன்னா வச்சுக்கேன், குடும்பத்துல இருக்க எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. உடனே கோமதி, அப்படின்னா என் பேச்சை என் பையன் கேட்பான் போல, அதனாலதான் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, என்னப்பா பண்ணணும் சொல்லு சரவணான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்க கையாலேயே எனக்கு விஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதை குடிச்சிட்டு நான் சந்தோஷமா கூட செத்து போறேனே தவிர, அந்த மயிலு கூட தான் என்ன வாழ சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன் நான் இப்ப கொஞ்சம் நஞ்சம் நிம்மதியா கூட ஏன் இருக்க, அவளை ஒட்டு மொத்தமா நான் தலை முழுகணும்னு நினைச்சிட்ட மூழ்கிடுறேன். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா, என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்னுடைய அம்மா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக மயிலு கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னா என்னால வாழ முடியும் இல்ல முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வருது, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே கதிர் சரவணனுக்கு சப்போர்ட்டா வராங்க. சப்போர்ட்டா இங்க பாருங்கப்பா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே சரின்படுதா? பாவம் அண்ணன், அண்ணன் மனசு எந்த அளவுக்கு வேதனையில இருக்கும் அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? எல்லாருமே தங்கமயில வாழ்க்கை தங்கமயில வாழ்க்கைன்னு சொல்றீங்க. அவங்க அந்த தப்ப பண்ணதுக்கான தண்டனையை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக அண்ணனையும் அந்த தண்டனையை ஏத்துக்க சொல்லி நீங்க சொல்றது தப்பு இல்லையா? அண்ணனுடைய வாழ்க்கை, அண்ணன் யாரு கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்குதோ அவங்க கூட வாழ்ந்தா மட்டும்தான் அண்ணனோட லைஃப் சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை நீங்க கட்டாயப்படுத்தி தங்கமயில் அண்ணி கூட வாழ வச்சா கூட அண்ணன் சந்தோஷமா வாழுமா? சொல்லுங்க, எதுக்காக அண்ணனை இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி கதிர் கேக்குறாங்க. கதிர் கேட்ட உடனே பாண்டியன் என்னடா உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? இல்லப்பா, நியாயத்தை சொல்றேன், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க விருப்பம். ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு மன வேதனையில இருக்கு, அதனாலதான் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க கதிர். கதிர் சொன்னதை கேட்டு பாண்டியன் கோமதியோட மனசு மாறி சரவணனுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அஞ்சலி கூட சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.